என் பெயர் கார்த்திகா. எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. கணவர் பெயர் ராகவன். எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஒரு குழந்தைக்கு 3 வயது, மற்றொன்றுக்கு 2 வயது ஆகிறது. எங்கள் திருமணம் வீட்டில் பார்த்து செய்து வைத்த திருமணம்தான். என் கணவருக்கு ஒரு தங்கை இருந்தாள். இப்பொழுது அவள் திருமணமாகி சென்று விட்டாள். கணவருக்கு அப்பா மட்டுமே இருந்தார். அம்மா 2 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார். என்னை பெண் பார்க்க வரும்பொழுது மாமனாருக்கும் மாமியாருக்கும் என்னை பிடிக்கவில்லை. காரணம், நாங்கள் மிகவும் ஏழ்மையாக இருந்தோம். அது மட்டுமல்லாமல் எனக்கு அம்மா இல்லை. அப்பா மட்டுமே எங்களை படிக்க வைத்து நல்ல முறையில் வளர்த்திருந்தார். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவன் எனக்கு முன்பே திருமணம் செய்து கொண்டு மனைவியுடன் தனியாக சென்று விட்டான். என்னை பெண் பார்க்க வரும்பொழுது இவர்களால் அதிக வரதட்சணை கொடுக்க முடியாது என்று மாமியாரும் மாமனாரும் நினைத்து வேண்டாம் என்று கூறி சென்றனர். ஆனால் என் கணவருக்கு என்னை மிகவும் பிடித்து போனது. அதனால் அவர் பிடிவாதமாக நின்று அவர்களை சம்மதிக்க வைத்து என்னை திருமணம் செய்து கொண்டார். எனது அப்பாவும் நாங்கள் குடியிருந்த வீட்டை விற்று அவர்கள் எதிர்பார்த்த வரதட்சணையை கொடுத்தார். ஆனாலும் மாமியாரும் மாமனாரும் என் மேல் கோபத்தில் இருந்தனர். நாட்கள் செல்ல செல்ல என் மேல் கோபம் தீர்ந்து என் மாமியார் மட்டும் அன்பாக நடந்து கொண்டார். துரதிர்ஷ்டவசமாக மாமியாரும் நான் கல்யாணமான 3 வருடத்திலேயே இறந்து விட்டார். ஆனால் மாமனாரின் மனம் மாறவில்லை. மாமனார் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர். நிறைய சொத்துக்களை வாங்கி குவித்திருந்தார். ஆனால் அதை அனைத்துமே தன் பெயரிலேயே வைத்திருந்தார். எனது கணவர் ராகவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் உள்ளார். கணவன் என்னை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார். எங்களின் அன்பிற்கு அடையாளமாக 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. கணவரின் சம்பளத்தில் எங்கள் செலவுகள் போக சிறிது சிறிதாக சேமித்து வைத்திருந்தோம். வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது. ஆனால் அந்த சந்தோஷம் சில வருடங்கள் கூட நீடிக்கவில்லை. அந்த வருடத்திலேயே எனது அப்பா மாரடைப்பால் இறந்து போனார். அப்பாவின் மரணத்திற்கு கூட எனது அண்ணன் வரவில்லை. நானே அனைத்து காரியங்களையும் நல்லபடியாக செய்து முடித்தேன். இது போதாது என்று எனது கணவருக்கும் ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி வந்து சேர்ந்தது. எங்களின் சேமிப்பு அனைத்தும் அவரின் மருத்துவத்திற்கே செலவழிந்து விட்டது. நாளடைவில் அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து இறந்து போனார். இதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒட்டுமொத்த சந்தோஷமும் அவரோடு புதைந்து போனது. குழந்தைகளின் எதிர்காலத்தையும் என்னுடைய எதிர்காலத்தையும் நினைத்து வேதனையில் கதறி அழுதேன். வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் கொடுத்து திடீரென பிடுங்கிக் கொண்ட கடவுளின் மேல் எனக்கு மிகவும் கோபமாக வந்தது. அவர் இல்லாத வாழ்க்கையை நினைத்து கூட என்னால் பார்க்க முடியவில்லை. நானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றால் எனது 2 பிள்ளைகளின் நிலைமை என்னவாகும் என யோசித்து அவர்களுக்காக வாழ்க்கையை வாழ தீர்மானித்தேன். எனது கணவரின் இறப்பிற்கு அவரின் தங்கை வரவில்லை. ஏனெனில் தங்கைக்கு 2-3 நாட்களில் குழந்தை பிறப்பதாக இருந்தது. அவளும் கணவரைப் போலவே நல்ல குணம் உள்ளவளாக இருந்தாள். அடிக்கடி தொலைபேசியில் நலம் விசாரிப்பாள். துக்கத்திற்கு வந்த உறவினர்கள் மருமகளை என்ன செய்வது என்று கேட்க, மாமனாரோ நான் இருக்கும் வரை நான் வைத்து பார்த்து கொள்கிறேன் என சொல்ல, உறவினர்களோ அவரை பாராட்டிவிட்டு சென்றனர். என்னிடமும் இதை போல மாமனார் கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றனர். இது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. தனது பேர குழந்தைகளுக்காக அவர் ஏதாவது வழிகாட்டுவார் என சந்தோஷம் அடைந்தேன். இப்படியே 2 மாதங்கள் கடந்து சென்றது. உறவினர்கள் சிலர் என்னை மறுமணம் செய்ய வற்புறுத்தினர். ஆனால் நானோ அவர் இறந்த இடத்தில் வேறு ஒருவரை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இனி இருக்கும் வாழ்க்கையை எனது பிள்ளைகளுக்காக வாழப்போகிறேன் என்று கூறிவிட்டேன். மாமனாருக்கு தொந்தரவு செய்யாமல் நான் வேலைக்கு செல்லலாம் என தீர்மானித்தேன். ஆனால் குழந்தைகள் இருவரும் மிகவும் சிறுவர்களாக இருந்தனர். அவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வேலைக்கு செல்லும் திட்டத்தை கைவிட்டேன். மாமனார் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டேன். சொன்னது போலவே குடும்ப செலவுகள் அனைத்தையும் மாமனார் பார்த்து கொண்டார். வீட்டினில் என்ன பொருள் தேவைப்படுகிறதோ அதை அனைத்தையும் வாங்கி தந்தார். கணவர் இருக்கும் பொழுதெல்லாம் என்னுடன் அவர் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் இப்பொழுது அவராகவே எதையாவது பேசிக் கொண்டிருப்பார். முன்பெல்லாம் மாமனார் சிறுமூஞ்சிக்காரராக இருந்தார். யாரிடமும் அவ்வளவாக முகம் கொடுத்து பேச மாட்டார். சில சமயம் எனது கணவரே அவரிடம் பேசுவதற்கு பயப்படுவார். ஆனால் இப்பொழுது அது தலைகீழாக மாறியிருந்தது. என்னிடம் வலிய வந்து சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது.
ஒரு நாள் நான் குளித்துவிட்டு எனது அறையில் உடை மாற்றிக் கொண்டிருந்தேன். திடீரென உள்ளே நுழைந்த மாமனார், எனக்கு தலைவலியாக உள்ளது, ஒரு காஃபி வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதை போல அவர் என்றுமே நடந்து கொண்டதில்லை. எனது அறைக்கும் அவர் எப்பொழுதும் வந்ததில்லை. ஆனால் இப்பொழுது வித்தியாசமாக நடந்து கொள்கிறாரே என தோன்றியது. நானும் தெரியாமல் வந்திருப்பார் என விட்டுவிட்டேன். ஆனால் அவரது நடவடிக்கைகள் மிகவும் மாறியிருந்தது. என்னிடம் வித்தியாசமாக 2 அர்த்தங்களில் பேசத் தொடங்கினார். சில சமயம் எனது கன்னத்தை கிள்ளுவது, கையை பிடிப்பது என்று நடந்து கொண்டார். இது எனக்கு ஒருபுறம் அதிர்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் வேதனையாக இருந்தது. இவர் எந்த எண்ணத்தில் இதை போல பழகுகிறார் என என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது அன்பின் வெளிப்பாடா அல்லது வேறு ஏதாவது அர்த்தங்கள் இருக்குமா எனவும் யோசிக்கத் தொடங்கினேன். சில நாட்களிலேயே அவரின் எண்ணங்கள் அவர் வாயாலேயே வெளிவந்தது. ஒரு நாள் என்னை அழைத்த எனது மாமனார் என்னை அமர வைத்து சில விஷயங்களை கூறினார். நானும் மனைவி இல்லாமல் கஷ்டப்படுகிறேன், நீயும் கணவன் இல்லாமல் கஷ்டப்படுகிறாய் என்றார். ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பின் அவராகவே தொடர்ந்தார். நாம் இருவரும் நமக்குள் உதவி செய்து கொள்வோம். இது யாருக்கும் தெரிய வேண்டாம். நாமும் பாதுகாப்பாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்றார். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த கணம் எனக்கு அழுகை பீறிட்டு வந்தது. அவரிடம், மாமா, நான் உங்களை எனது அப்பா போல நினைத்து உள்ளேன், நீங்களா இப்படி பேசுவது என கேட்க, அவரோ சிரித்துக்கொண்டே, நான் உனது அப்பா இல்லையே என்றார். நானும் பட்டென்று எழுந்து எனது அறைக்கு சென்று அழ ஆரம்பித்தேன். இவ்வளவு நாள் விளையாட்டாக பேசுகிறார் என நினைத்தோம். ஆனால் இப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடன் பேசியிருக்கிறார். இதை நாம் எப்படி கண்டுபிடிக்க தவறினோம் என என்மேலே எனக்கு கோபம் வந்தது. கணவன் இல்லாத பெண்களுக்கு மற்றவர்களால் தான் தொந்தரவு வரும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு தன் மகனின் மனைவியையே அடைய நினைக்கும் மாமனாரை குறித்து அவர் மேல் கோபம் வந்தது. எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. நானும் இந்த வீட்டை விட்டு செல்லலாம் என்றால் எங்கு செல்வது என்ற கேள்வியும் எழுந்தது. அப்படியே ஒருவேளை சென்றால் மற்றவர்களால் எப்படியும் தொந்தரவு வரும் என்பதை புரிந்து கொண்டேன். அவரிடம் பேசி இது தவறான விஷயம் என்று புரிய வைக்கலாம் என்று முடிவு செய்து அந்த வீட்டிலேயே தங்கிவிட்டேன். அதன் பிறகு கூட அவர் சில நேரங்களில் என்னிடம் தன் ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினார். அவருக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவர் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை. காமம் அவரது கண்களை மறைத்து விட்டது. இதற்கு மேல் விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது எனது கணவனின் தங்கை எனது ஞாபகத்திற்கு வந்தாள். அவளும் எனது கணவனைப் போலவே இதை போல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் அதில் ஒரு பெரும் கேள்வி இருந்தது. தன் அப்பாவை பற்றி ஒருவர் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வாளா என்பதுதான் அது. மாமனாரின் தொந்தரவுகள் அதிகமாகவே பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு நாள் அவளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். நலம் விசாரித்து விட்டு மெதுவாக பேச்சை ஆரம்பித்தேன். அவளிடம் இதை போல உனது அப்பா என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்கிறார் என்று தெரியப்படுத்தினேன். நான் நினைத்தது போலவே இது உங்களின் பிரமையாக இருக்கும் அண்ணி என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டாள். அவளுக்கு எப்படியும் நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக சமையலறையில் எனது செல்போனை வைத்து அதில் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். நினைத்தது போலவே மாமனாரும் சமையலறையில் வந்து என்னிடம் இதை பற்றி பேச்சு கொடுத்தார். நானும் அதை அனைத்தும் பதிவு செய்து கணவனின் தங்கைக்கு அனுப்பிவிட்டேன். இப்பொழுது அவளுக்கு ஓரளவு என் மேல் நம்பிக்கை வந்தது. நாளை நான் வந்து என்ன ஏதுவென்று விசாரிக்கின்றேன் என உறுதியளித்தாள். மறுநாள் காலை குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மாமனார் என்னை அழைத்தார். நானும் செல்ல எனக்கு ஒரு காஃபி வேண்டும் என்றார். நானும் சமையலறையில் சென்று காஃபி செய்து கொண்டிருந்தேன். பின்புறமாக வந்த மாமனார் என்னை கட்டி அணைத்தார். அதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவரை தள்ளிவிட்டு வெளியில் ஓடி வந்தேன். விடாமல் துரத்திய அவர், இனிமேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, இன்று எனக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்று என் கைகளை பிடித்து இழுத்தார். அப்பொழுது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவர் என் கணவனின் தங்கை. அவர் உள்ளே வந்து பார்க்கும் பொழுது மாமனார் என் கைகளை பிடித்து நின்று கொண்டிருந்தார். நானும் அழுது கொண்டிருந்தேன். அவளுக்கு எல்லாம் புரிந்து போனது. கோபத்தில் அவள் முகம் சிவந்தது. அப்பாவை பார்த்து, அப்பா, என்ன காரியம் செய்ய இருந்தீர்கள்?
மகளைப் போல பார்த்து கொள்ள வேண்டிய அவளை நீங்கள் தப்பாக நினைத்து அவளுடன் இதை போல கீழ்த்தரமான காரியத்தை எப்படி செய்ய துணிந்தீர்கள்? அவளும் என்னைப் போல ஒரு பெண் தானே என்றார். மகளை பார்த்த அவருக்கும் வேர்த்து விறுவிறுத்தது. அவளின் முன்னால் கையும் களவுமாக ஆகப்பட்டதை உணர்ந்து கொண்டார். அவரும், அம்மா, என்னை மன்னித்து விடு, நான் ஏதோ தவறான எண்ணத்தால் இப்படி செய்துவிட்டேன் என்றார். கணவனின் தங்கையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பா, நாளை நானும் இது போல கணவனை இழந்து நம் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் இதை போல என்னிடமும் நடந்து கொள்வீர்களா? ஏன் இப்படி கீழ்த்தரமாக மாறிவிட்டீர்கள்? அவளின் நிலைமையை நினைத்து பார்க்க உங்களுக்கு மனம் வரவில்லையா? அவளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நீங்களே இப்படி கேவலமான காரியத்தை செய்ய துணிந்து விட்டீர்களே. நீங்கள் எல்லாம் மனிதனா என்று கேட்க மாமனார் தலைகுனிந்து நின்று கண்ணீர் விட்டார். இந்த வயதில் இப்படி செய்கிறீர்களே, உங்களது வாலிப வயதில் என்னென்ன பாவம் செய்தீர்களோ அதற்கு பலனாகத்தான் உங்கள் மகன் உங்களை விட்டு சீக்கிரம் சென்று விட்டான். உங்களால் இவளும் பாவத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்று கூற மேலும் அவர் அழத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் மனைவிக்கும் மருமகளுக்கும் வித்தியாசம் தெரியாத நீங்கள் ஒரு மனிதனே இல்லை என்று அவர் முகத்தில் காரி துப்பிவிட்டு சென்று விட்டாள் கணவனின் தங்கை. மாமனாரும் தலை கவிழ்ந்தபடியே தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டார். வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை. நாங்களும் உறங்கச் சென்று விட்டோம். பிறகு காலையில் எழுந்து கவனிக்கும் பொழுது மாமனாரின் அறை கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தால் அவர் அங்கு இல்லை. அவர் பயன்படுத்தும் மேஜையில் ஒரு கடிதமும் அதன் பக்கத்தில் சொத்து பத்திரங்கள் நிறைந்த ஒரு பையும் இருந்தது. கடிதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினேன். அதில், மருமகளுக்கு, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க தகுதியற்றவன். உனது நிலையிலிருந்து யோசிக்க நான் தவறிவிட்டேன். காமம் என் கண்களை மறைத்துவிட்டது. இவ்வளவு நாள் உனக்கு தொந்தரவையும் மனவேதனையையும் அளித்து விட்டேன். உன்னுடைய மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும் என நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். மகளைப் போல பார்க்க வேண்டிய உன்னிடம் தவறான எண்ணத்துடன் நடந்து கொண்டேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு மட்டுமல்ல, உன் முகத்தை பார்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். நான் உங்களை விட்டு செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். இனிவரும் காலங்களில் ஆன்மீக வழியில் செலவழிக்கலாம் என முடிவு செய்துவிட்டேன். உனக்கு செய்த பாவத்தின் பிராயச்சித்தமாகவும் முறைப்படி எனது மகனுக்காக நான் செய்ய வேண்டிய கடமையாகவும் என் மேல் உள்ள அனைத்து சொத்துக்களையும் உன் பெயரிலும் குழந்தையின் பெயரிலும் எழுதியுள்ளேன். எனது மகளுக்கு தேர வேண்டிய சொத்துக்களையும் தனியாக எழுதி வைத்துள்ளேன். இதை வைத்துக்கொண்டு குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கவும். உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்கு ஏற்றவனாக பார்த்து மறுமணம் செய்து கொள். உன்னால் முடிந்தால் என்னையும் மன்னித்து விடு என எழுதியிருந்தது. இதை படிக்கும் பொழுது எனது கண்களின் ஓரம் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. எனது மாமனார் மற்ற விஷயங்களில் நல்லவர்தான். ஆனால் காமம் என்ற ஒன்று அவரது கண்ணை மறைத்து விட்டது. இது நடந்து 10 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பொழுதும் கடவுளிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவர் எங்கிருந்தாலும் நலமுடன் இருக்க வேண்டும் என்றே பிரார்த்திக்கின்றேன். ஏனெனில் அவர் கொடுத்த சொத்தில்தான் இப்பொழுது எங்கள் குடும்பம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த நன்றி கடனுக்காக அவருக்காக பிரார்த்திப்பதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கின்றேன்.